பிறந்த நாள் கொண்டாடும் குறிஞ்சி மலரை கண்டு அகமகிழ்வார்கள் நீலகிரியின் பழங்குடிகள். நீலகிரியில் தோடர், கோத்தர், இருளர், குறும்பர், பனியர், காட்டுநாயக்கன் என்ற 6 பழங்குடிகளும் குறிஞ்சி மலரை போற்றி பாதுகாத்து வாழ்ந்து வருகிறார்கள். நீலகிரியில் வாழும் தோடர் பழங்குடி மக்கள் குறிஞ்சி மலரை கட்ஃபூப் என்று தோடரின் தாய்மொழியில் அன்புடன் அழைக்கிறார்கள். குறிஞ்சி பூக்கும் காலத்தை கொண்டுதான் தங்களின் வயதை கணக்கிடுகிறார்கள் நீலகிரியின் பழங்குடிகள். குறிஞ்சி பூத்தவுடன் பழங்குடிகளின் பண்டிகைகள் துவங்கும். நீலகிரியில் மகிழ்ச்சி பொங்கும். குறிஞ்சி பூத்தவுடன் மலைமகள் குறிஞ்சி பூ வண்ணத்தில் உடை மாற்றிக் கொள்கின்றார் என்று சிலாகிக்கிறார்கள் எங்களின் பழங்குடிகள். குறிஞ்சி தேனை சுவைக்க பல ஆறுகள், அருவிகள், காடுகள், மலைகளை கடந்து தேனீக்கள் வரும் என்கிறார்கள் கோத்தர் பழங்குடி மக்கள். குறிஞ்சி தேன் கரு நீல நிறமாக இருக்கும். பல மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கும். குறிஞ்சி தேனை சுவைத்து மகிழ்ந்து ஒரு பறவை தேன் அறுவடைக்கு இந்த ஆளுக்குறும்பர் என்ற எங்களின் பழங்குடி மக்களை அழைக்குமாம். அந்த பறவையை அன்புடன் அழைக்கிறார்கள் ஜல்லரா என்று. அந்த வழக்கு மொழியில் உங்களிடம் விட்டு செல்கின்றேன். ஜல்லராவை தமிழில் இந்த பறவை ராஜப்பறவை என்று அழைப்பார்கள். ஆங்கிலத்தோ இதை பிராக் டிராங்கோ என்று அழைப்பார்கள். உங்களுக்காக விட்டு செல்கின்றேன். தமிழில் அந்த பறவை யானை சாத்தான் என்று அழைப்பார்கள். அந்த பறவை எங்கள் ஆளுக்குறும்பர் பழங்குடி மக்கள் எங்களுக்கு தேன் வந்தது என்று சொல்லி மகிழ்விக்கும் ஒரு அறிவிப்பானாக விளங்குகிறார்கள். அந்த பறவை குறிஞ்சி பூ தேனை விரும்பி குடிக்குமாம். இந்த பறவை இந்த மதி மயங்கி ஆளுக்குறும்பர் கிராமத்தில் சென்று எங்களின் தேன் அறுவடைக்கு வா வா என்று அழைக்குமாம். அந்த பறவை சில நேரங்களில் குறிஞ்சி தேனை சேகரித்து கூடுகளில் வைத்திருக்கும் தேனீகளுக்கு விடை கொடுத்து தேனீக்கள் கூடில் சென்றுதான் அந்த பறவை தேன் குடிக்குமாம். இத்தனை மரங்களையும் அழகையும் கொண்ட எங்கள் குறிஞ்சி நிலம் வாழ்கவே, மலைகள் வாழ்கவே, அருவிகள் வாழ்கவே, மரங்கள் வாழ்கவே, பறவைகள் வாழ்கவே, நீர் வாழ்கவே, நீர்நிலம் வாழ்கவே, காடுகள் வாழ்கவே, காணுயிர் வாழ்கவே, குறிஞ்சி வாழ்கவே, குறிஞ்சி மலரை குலமலராக போற்றி கொண்டாடும் பழங்குடிகள் வாழ்கவே என்று கூடி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிதை கேட்ட வாசகர்களும் வாழ்க வாழ்க வாழ்கவே. நன்றி. நிகழ்வு தொடர்.